பெருசுங்க, சரியான மீனுங்க. ஃபஸ்ட்டு அதை வச்சு தண்ணிக்குள்ளே ஓடனே இதில் ஓட்டு போடனே தண்ணிக்குள்ளே ஃபஸ்ட்டு ஓடு. வணக்கம் மக்களே, நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா மீன் தாங்க பிடிக்க வந்திருக்கோம். இன்றைக்கி மீன் சிங்கிள் ஊக்க போட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். தூண்டில் எடுத்துகிட்டு சரி பால் செட்டு வந்துட்டு கொண்டு வரலையான்னு கேட்டால் பால் செட்டு வந்துட்டு இன்றைக்கி போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தூண்டில் கொண்டு வந்து அதில் தான் நான் பிடிக்கலான்னு சொல்லிட்டு வந்துருந்தேன். அதுலேயே நல்ல சைஸான ஜிலேபி மீனும் மாட்டுச்சு, குஞ்சு மீனாகவும் மாட்டுச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 1/2 கிலோ சைஸ் மீன் வேறு மாட்டுச்சுங்க. சரி இப்போ அதே சரியாக போச்சு. அது பால் செட்டு போடுறதுக்கு சிங்கிள் ஊக்குலேயே நம்ம பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டில் தான் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன மீன் தான் மாட்டியிருக்கா. அது தண்ணிக்குள்ளேயே விட்டுருவோம். நம்ம வந்துட்டு பெரிய மீனாக கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு புழுவெல்லாம் நிறையா கோர்த்து போடுவோம். பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த பக்கம் பார்த்துட்ருக்கும்போது சின்ன சின்ன மீனாக வந்துட்டு தவி மேலே தவி வந்துட்டு இருந்துச்சு. பின்னாடியே ஏதோ மீன், என்ன மீனுன்னு தெரியல, அப்படியே அலையடிச்சுக்கிட்டு அப்படியே விரட்டிக்கிட்டே வருது. அதே போல் ஒரு 4-5 இடத்துல அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. கூட்டமாக அப்புறம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. 10-15 மீனுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச விரால் மீன் தான் அந்த கெண்டை குஞ்சுகளெல்லாம் விரட்டிட்டு தெரிஞ்சிருக்கும் போல். பார்த்துட்டு சரி அது ஃப்ராக் வந்துட்டு வாங்கிட்டு விரால் மீன் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது அடுத்த வாரம் வாங்க போகிறேன். மீன் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருந்தேன்னு சொல்லிட்டு. அது கடிக்கிறத பாருங்கள், டக்குன்னு கடிச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. தூண்டிலில் நானும் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். அவனுக்குள்ளே போட்டேன்னு மாட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்துச்சு. 1-2 தான் இடையில பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அதை ஒவ்வொன்றா பிடிச்சி பையில் போட்டேன். காணாமே அதுவே தூக்கி போட்டேன். குஞ்சு மீன் வச்சு என்ன செய்ய, நரம்பு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கானே. கடிக்குது, போட்டானே உனக்குலாம் கடிக்க முடியுது. புழு மாற்றி போடணுமா? புழு மாற்றி போடு. நான் லாஸ்ட்டில் வந்துட்டு நிறையா மீனே பிடிச்சிருந்தேன். அதில் 1/2 கிலோ சைஸ் மீன் பிடிச்சேன்னு சொன்னீங்களா, அது வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது ஒரு 1/2 கிலோ சைஸில் மாட்டுச்சு.